राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான விரஜபூமியில இப்படியே அலைஞ்சின்னு இருக்கோம் நாம. 149வது நாள் நாம விரஜமண்டலத்தில் சுற்றி கொண்டே இருக்கோம். இந்த விரஜமண்டலத்தில் சுற்றி கொண்டே இருந்தால் வேற ஒன்றும் தோணாது. நிறைய பேர் அப்படிதான் அந்த விரஜமண்டலத்தில் அப்படியே அலைஞ்சின்னு இருக்கா. சுகதுக்க லாப நஷ்ட மான அவமான இப்படி நிறைய இருக்கு இல்லையா. இதுக்கெல்லாம் டைமே இருக்காது. நமக்கு நிறைய டைம் இப்படிலாம் போயின்னு இருக்கு. ரைட், இட்ஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். இதில் நடுவில் தான் வாழணும், இதுக்கு நடுவில் தான் பக்தி பண்ணணும். விரஜமண்டலம் உங்களுக்கு காத்தால் எழுந்தோம்னா யாரோ பக்தி பண்ணிட்டு இருப்பா, யாரோ பரிக்கிரமா பண்ணிட்டு இருப்பா, யாரோ பஜனை பண்ணிட்டு இருப்பா, யாரோ ஒருத்தர் பெருக்கிறது தொடைக்கிறதுன்னு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பா. அதாவது இப்போ நம்ம ஒரு சிட்டியில் வாழ்கிறோம், இல்லாட்டி ஒரு கிராமத்தில் வாழ்கிறோம், இல்லாட்டி ஒரு பெரிய கம்யூனிட்டியில் வாழ்கிறோம். நாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம சுற்றி இருக்க மனிதர்களுடைய தாக்கங்கள் நமக்கு வரும். பல ஊர்களில் அதை நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் இருப்பிடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ சில குழந்தைகள்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த கோவில்கள் அது பக்கத்துலேயே வாழும். அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம், ஆனந்தம், குதூகலம், உற்சாகம் எல்லாமே அந்த கோவில் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். உற்சவம் அந்த மாதிரி. இந்த ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் அங்கெல்லாம் சுவாமியுடைய உற்சவத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. மயிலாப்பூர் இங்கே இருக்கவா சொல்லுவா 63 நிறைய அப்படி பார்ப்பா. மதுரை அது மீனாட்சி கல்யாணம்னா வெளியூரில் இருக்கிறவாள்லாம் வந்துடுவா உள்ளூருக்கு. அழகர், கல்லழகர் வைகையில் இறங்குற வைபவத்துக்கு ஊரே ஆடும். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வைபு தொத்தின்னுடும். மகாராஷ்டிராவில் இருக்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் மகாராஷ்டிராவில் இருக்கா. புனே, ஷோலாப்பூர் அங்கே இருக்கிறவங்க சுபாவமாகவே பாண்டுரங்கன் மேலே பிரீத்தியும் இந்த வார்க்கரி மேலே ஒரு ஆசையும் தானாக வந்துடும். ஒரிசா புவனேஸ்வர் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜெகநாதனுடைய வைப் தானாக வந்துடும். இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், மார்த்தாண்டம் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சிவாலய ஓட்டம்னு மகா சிவராத்திரிக்கு இந்த திருவட்டாரை சுற்றி இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு ஓடுறதுன்றது தானாக வந்துடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கிறவர்கள்லாம் திருச்செந்தூர் போகிறது அப்படின்றது மற்றவளை பார்த்து தானாக வந்துடும். உத்தராகண்ட்
அங்கே இருக்கிறவர்களுக்கு அந்த ஊருடைய கிளைமேட், அந்த ஊருடைய உற்சவங்கள், அதில் அப்படியே மயங்கி கிடப்பாவா. அவளுக்கு அது ஸ்வபாவமாகவே ரசிக்க ஆரம்பிச்சிருவா. அங்கே போகிறவர்களும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிடுவா. அந்த உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர், இந்த நீங்கள் ஆந்திரா பக்கம் போயாச்சு வச்சுக்கோங்களேன், தெலுங்கானா ஆந்திராலாம் நரசிம்மருடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி அங்கே உண்டு. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று. இப்போ மேல்கோட்டை சின்ன கிராமம், ஆனால் அந்த பெங்களூரு மைசூரு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் அந்த வைரமுடி சேவை அதை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வந்துடுவான். இப்போ இன்னைக்கு வைகாசி விசாகம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நம்மாழ்வாருடைய ஆழ்வார் நகரி போகிறது ஒரு சுகம். ஸோ அப்படி நிறைய உண்டு. ஸோ அந்தந்த ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா. இப்போ சிட்டியில் இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மால், அப்புறமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஜெப்டோ, ஸ்விக்கி, அப்புறம் ஷேர் ஆட்டோ, இதெல்லாம் சாதாரணமாக வந்துடும். கிராமங்களில் போனால் டிராக்டரில் உட்காந்துட்டு போகிறது கல்யாணத்துக்கு. பெருசாக பஸ்ஸெல்லாம் அப்படி புக் பண்ண மாட்டா. ஏதோ ஒரு டெம்போவை புக் பண்ணுவா. டெம்போ கூட வெறுமை வேனாக இருக்கும், லோடு வேன் இருக்கும். அதில் ஏறி உட்காந்து குடும்பமாக எல்லாரும் போவார்கள். இன்றைக்கும் வார்க்கடிலாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு லோடு டெம்போ இருக்கும், அதுலேயே மேலே கட்டையெல்லாம் போட்டுருவார்கள். அப்பர் பர்த் லோயர் பர்த் மாதிரி அம்மா நல்லா இருக்கும். அதில் போயிட்டு வந்துடுவா பண்டரிபுரம் யாத்திரைக்கு. ஜாலியாக இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தது ஒரு கல்யாணத்தில் அந்த பங்காளிகள் அந்த பந்துக்கள்லாம் சீர் கொண்டு வந்து லைனில் வந்து ஒவ்வொருத்தராக அப்படி கொடுக்கறதுன்றது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒவ்வொருத்தருடைய அந்த எப்படி அந்த ஊருடைய தாக்கம், அதை சுற்றி இருக்க மனிதனுடைய வாழ்வியல் முறை, இதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி விரஜபூமியில் என்னென்னா, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சுடுவார். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ராதே ராதே அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுடுவீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பரிக்கிரமா பண்ணி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே எல்லாரும் பார்த்தாலும் கை கூப்புறது வந்துடும். அது ஒரு ஸ்வபாவமாக ஆகிடும். பிருந்தாவனம், மதுரா, கோகுலம் எல்லாமே இப்படி அதான் சொல்லுவாங்கலாம். இப்போ 4-5 நாள் இப்படி இருந்தேன்னா அப்படி அந்த கூட்டத்தை பார்க்குறது எனக்கு முக்கியமாக அந்தந்த லீலாஸ்தலங்கள், அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், அவளுடைய வாழ்வியல் முறை, அதெல்லாம் பார்க்க பிடிக்கும். இப்படி பார்த்துட்டு போ. நம்ம இப்போ தாளவனம் பார்த்தோம். எதுக்கு இவ்வளோ நிறுத்தி நிதானமாக விரஜபூமி யாத்திரை சொன்னால், அட்லீஸ்ட் நீங்கள் மனசால ஒரு வாழ்க்கை இந்த பிருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக பிரத்யக்ஷத்தில் கொஞ்ச நாளாவது உங்களுக்கு ஒரு விரஜ மண்டல வாழ்க்கை கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்க வாழ்க்கெல்லாம் ரங்கராஜனுடைய உற்சவத்தை பேஸ் பண்ணியே வாழ்க்கை ஓடும். அந்த மாதிரி இந்த விரஜபூமி. இப்போ நம்ம தாளவனம் பார்த்தோம். பலராமர், தேனுகாசுரன், இவ விஷயத்தெல்லாம். இந்த தேனுகாசுரனுக்கு சாரூப்பிய முக்தி கிடைச்சதுன்னு சொன்ன. சாரூப்பியம் 4 விதமான முக்தி சொல்லுவா. சாலோக்கியம், சாரூப்பியம், சாயுஜ்யம், சாமீப்பியம் அப்படின்னு சொல்லுவா.
சாலோக்கியம் அப்படின்றது அந்த சுவாமியினுடைய லோக்கத்தில் வாழ்வது. ஸ்ரீரங்கத்தில் வாழறது, ரங்கராஜனோட பண்டரிபுரத்தில் வாழறது, இல்லாட்டி மகாராஷ்டிராவில் வாழறது, புரியில் வாழறது, அதெல்லாம் சாலோக்கியம். அந்த உலகத்தில் சுவாமி வாழக்கூடிய அந்த கோலோக பிருந்தாவனம். இந்த மாதிரி தேனுகாசுரனாக இருந்த சாகசிகன் அப்படி கோலோகத்துக்கு தான் போனான்னு பார்த்தோம். அவன் அடைஞ்சது சாரூபிய முக்தி. நீலமேக சாமள ரூபத்தோட போனான். அப்பதான் கேட்டேன், அஜாமிலன் எந்த முக்தின்னு. அஜாமிலனும் கங்கை நதிக்கரையில் சரீரத்தை விட்டான். பகவத் பார்ஸ்வர்வதினாம் ஹித்வா கலேவரம் தீர்த்தே கங்காயாம் தர்ஷனாதனும் சத்யஸ்வரூபம் ஜக்ருஹே பகவத் பார்ஸ்வவர்த்தினாம். பகவானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு. இன்னைக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலெலாம் போகும்பொழுது வாசலில் ஜெய விஜயர்கள்னு துவார பாலர்கள் இருப்பான். துவார பாலகர்கள் கிடையாது, துவார பாலர்கள்னு பேர். பாலனம் அப்படின்னா பரிபாலனம் பண்ணுறவர்கள், அதை மெயின்டைன் பண்ணுறவா அப்படின்னு அர்த்தம். துவார பாலனம், வாசலை வாயில் காப்பு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அதுதான் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. துவாரபாலர் அப்படின்னா வாயில் காப்போர்னு அர்த்தம், செக்யூரிட்டி. அவர்களை பார்த்தோம்னா அவர்களும் சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சுருப்பா. சுவாமி மாதிரியே ரூபம் இருக்கும் அவளுக்கும். இதெல்லாம் சாரூபிய முக்தின்னு பேர். அஜாமிலனுக்கு கிடைச்சது சாரூபிய முக்தி. சாலோக்கியம்னா அந்த ஊரில் இருக்கிறது, அந்த இடத்துல. சாமீபியம்னா பக்கத்தில் இருக்கிறது. சாயுஜ்யம்னா அவரோட அப்படியே கலக்கிறது. சில சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிறது இல்லை, ரைட், ரொம்ப போக வேண்டாம் நம்ம அதுக்குள்ள. இந்த மாதிரி 4 விதமான முக்திகள் உண்டுன்னு பெரியவா சொல்கிறார். ஸோ இந்த தேனுகாசுரன் அடைஞ்சது சாரூபிய முக்தி. இந்த தாளவனத்திலிருந்து அப்படி போனோம் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வனம், மது வனம்னு பெயர். மது பகவானை கூட மதுசூதனன் அப்படின்னு சொல்லுவோம். மது வனம்னு பெயர். இந்த எல்லாமே தனித்தனியாக பரிக்கிரமா பண்ணுவா. தாளவனம் அது ஒரு 3-4 கிலோமீட்டர் பரிக்கிரமா அந்த மாதிரி உண்டு. பிருந்தாவன பரிக்கிரமா தனி, மகாவனம்ன்ற கோகுல பரிக்கிரமா தனி, அப்புறம் மதுரா பரிக்கிரமா தனி, மதுவனம் பரிக்கிரமா தனி, அப்புறம் பில்வவனம் பரிக்கிரமா தனி, அப்புறம் பாண்டீரவனம் பரிக்கிரமா தனி, கோவர்தனகிரி பரிக்கிரமா தனி, பர்சானா பரிக்கிரமா தனி. இந்த மாதிரி நிறைய பரிக்கிரமா இந்த விரஜமண்டலத்தில் உண்டு. பரிக்கிரமான்னா அப்படி வலம் வருதல்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு முக்கியமாக கோவர்தனகிரி பரிக்கிரமான்னு சொல்லுவோம். நிறைய பரிக்கிரமா உண்டு. இந்த தாளவனத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இப்படி வண்டியிலே போயிடலாம். நாங்களாம் நடந்தெல்லாம் போனதில்லப்போ வண்டியில் தான் போயிருக்கேன். மதுவனம்னு ஒன்று. மதுவனத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. ஏன் மதுவனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மிக முக்கியமான காரணம், ஒரு 5 வயசு பிள்ளை, அவன்தான் காரணம்.
வேற யாரு? துருவன். துருவன் அப்படின்னா நிச்சயமானவன் அர்த்தம். ஜோரா அந்த துருவ சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் காண கிடைக்கிறது. ரொம்ப அழகா துருவ சரித்திரம்னு பெயர். அந்த இடத்துல போனால் எப்பவுமே நிறைய குழந்தைகளை நான் பார்ப்பேன். எல்லாம் 5 வயசு குழந்தைகளாகவே அங்கே கண்ணில் மாட்டும். அழகாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கவலை, ஆதங்கம், வருத்தம், இது மாறணும்னு தீர்மானமான பிரார்த்தனை. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அங்கே குழந்தைகள்லாம் 5 ரூபா தா, 1 ரூபா தான்னு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா. அது என்னன்னா, அங்கே இருக்க பெரியவாள்லாம் அவாவா எதானு கேட்பாள். அதை பார்த்து இதுங்க பழகின்னு கொடுத்து. அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா, அங்கே போகிறவாள்லாம் ஐயா இந்த குழந்தைகள் அவாவா கிருஷ்ணன், பலராமன், ராதாராணின் பாவத்தில் கொடுக்க ஆரம்பிச்சு, இப்போ நிறைய பேர் பைசா சாக்லேட் இல்லை, பிஸ்கட் இல்லைன்னு சொல்லிட்டு பைசா கொடுக்க ஆரம்பிச்சு. சில குழந்தைகள்லாம் 3 வயசு இருக்கும். என்ன பேசக்கூட வந்திருக்காது. இப்படி கை முகத்தை பாவமாக வச்சு கை நீட்டும். எனக்கு பகீர்னும். அதுவும் ரஜவாசிகள்லாம் பிச்சை எடுக்கவே கூடாது. நிறைய பேர் நான் சொல்லுவேன், எல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்கோ, குழந்தைகளை கெடுக்காதீங்கோன்னு. நிறைய பேருக்கு அதில் வேறு இவருக்கு வேறு வேலை எல்லாத்தையும் அதையான்னு சொல்லின்னு இருக்காருன்னு அதான் பண்ணிவிடுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் அடுத்த தலைமுறையை பிச்சைக்காரளாக்கின்னு இருக்கீள் அப்படின்னு. அது ரொம்ப தப்பு இல்லையா? அதனால் எங்கேயாவது போனேன்னா இந்த குழந்தைகள்லாம் வந்தால் பிச்சை எடுத்தா பைசா கொடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் எதுவுமே கொடுக்காதீங்க வாழ்க்கெல்லாம். அது நான் சொல்கிறது கठोரமாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை நினச்சி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள்லாம் கையேந்த கூட எல்லா குழந்தைகளுக்கும் வீடு, வாசல், நிலம் எல்லாம் உண்டு. அங்கெல்லாம் அவ்வளவா கிராமத்தில் வாழ்க்கை, பெரிய நிலங்கள்லாம் உண்டு, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க. ஆனால் பைசா நான் கூட இப்போ பள்ளிக்கூடம் உனக்கு இதாக சொல்லித்தரவா, அவங்க வீட்டுக்கு போகலாம் எடுத்துகிட்டு போவேன், ஓடிட்டு வந்தான். சும்மா அது ஒரு ஹாபியாக எடுத்து மாறணும். இன்றைக்கி பிரார்த்திச்சுக்கிறேன், சுவாமி நம்மாழ்வாருடைய வைகாசி விசாகத்தன்னைக்கு எனக்கு யாருமே கெஞ்சறதே பிடிக்காது, அடுத்த வாழை கெஞ்சது பிடிக்கவே பிடிக்காது. நானும் கெஞ்ச மாட்டேன், என்கிட்டையும் யாரும் கெஞ்சக்கூடாது அப்படிலாம் உண்டு. எனக்கு யாராக இருந்தாலும் திட்டி விட்ருவேன். அது கெஞ்சறது, கெஞ்சாதேன்னு கற்றுவேன். எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். சுவாமிகிட்ட கெஞ்சறதுக்கே எனக்கு பிடிக்காது. தான் உரிமையோடு தான் கேட்க தோணும். இந்த உரிமையிலேயும் ஒரு நிதானம் இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த மது அணம் நிறைய மயில்கள் எப்பொழுதும் விளையாடின்னு இருக்கும். இன்னைக்கு அவங்க வந்து பெரிய வனம்னு கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு வனம் இருக்கு அங்கே. அந்த இடத்துல போவோம், உள்ள போவோம். மது வனம். துருவனுடைய சரித்திரம் ஆனந்தமா அனுபவிப்போம். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோः சுருச்சிः பிரேயசி பத்யுர்நேதராயத்சுதோ த்ருவः. உத்தானபாத ராஜா, ஸ்வயம்புவமனு சதரூப, இவர்களுடைய பிள்ளை
உத்தானபாதன். இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள், சுநீதி, சுருச்சி. சு அப்படின்னா கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல். பிரம்மண்யம், சுப்பிரமணியம். பிரம்மண்யம்னா பிரம்மத்தை அறிந்தவன், சுப்பிரமணியம் நான் பிரம்மத்தை நன்றாக அறிந்தவன். இன்னைக்கு வைகாசி விசாகம் சுப்பிரமணிய சுவாமியை பற்றி சொல்றோம். குணா சுகுணா, கந்தம் சுகந்தம், நீதி சுநீதி. நீதினா நீதி உங்களுக்கு தெரியுமே, நீதி. சுநீதி நல்ல நீதி. ருச்சி சுருச்சி, சூப்பர் ருச்சி, டேஸ்டியஸ். அவ்வளோதான். அந்த மாதிரி உத்தானபாத ராஜாவுக்கு சுநீதி, சுருச்சி. அதுல சுருச்சி ரொம்ப பிரியம். அதில் ருச்சி தானே பிடிக்கும். சுநீதி மேல அவ்வளவு பிரியம் இல்லை. அந்த சுநீதியினுடைய பிள்ளை தான் துருவன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் துருவா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. துருவா என்னுடைய இன்ஃப்ளூயன்சரில் துருவன் ஒருத்தன் உண்டு. துருவனும் உண்டு, பிரகலாதன் உண்டு, நிறைய இன்ஃப்ளூயன்சர் உண்டு இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்ஸே வாழலாம். துருவ சரித்திரம் அதில் சொல்கிறா, ஏகதா சுருச்சே புத்திரமங்கமாரோப்பியலாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் துருவம் ராஜாபியனந்தத. ஒரு சமயம் சுருச்சியினுடைய பிள்ளையான உத்தமனை மடியில வச்சுண்டு அப்பா அழகா கொஞ்சம் இருக்கார். உத்தான பாத ராஜா. அப்ப இந்த 5 வயசு பிள்ளை துருவனும் ஆசையோட ஓடி வரான். ஆனா அவனை அவர் கண்டுக்கல. பாவமா நிக்கிறது பிள்ளை. அப்ப இந்த சுருச்சி சொல்றா, ததா சிகீஷமானம் தம் சபத்ன்யாஸ்தனயம் த்ருவம் சுருச்சிஹி ஷுண்வதோ ராஜ்ஞः சேர்ஷ்யமாஹதி கர்விதாக. அதிகர்விதாக, ரொம்ப திமிரு கொண்ட சுருச்சி அப்பா மடியில் ஏறணும்னு ஆசைப்படுற சுநீதியினுடைய பிள்ளையான துருவனை பார்த்து சேர்ஷ்யம் பொறாமையோட சொன்னாலாம், ந வத்ஸ நிருபதேர்திஷ்யம் பகவானாரூடுமர்ஹதி ந கிரஹீதோ மயாயத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ. அப்பா கண்ணா, நீ ராஜாவோட பிள்ளை தான். ஆனா பாரு, என் வயிற்றுல பிறக்கல இல்லையா? அதனால உனக்கு ராஜ ஆசனத்துல சிம்ஹாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதி இல்லப்பா. நீ இவருக்கு பிறந்தவன் தான், ஆனா எனக்கு பிறக்கல பாத்தியா? அதனால பாலோசி பதனாத்மானம் அன்யஸ்திரீ கர்ப்ப சம்பிருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபே அர்த்தே மனோரதः. ஐயோ பாப்பல அவரமே பத்தடா உனக்கு. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், உனக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்திடா. ஆனா நீ இன்னொருத்தியோட கர்ப்பத்தில் பிறந்திருக்க. என்ன பண்றது? இப்போ ஒன்னே ஒன்று பண்ணலாம். தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். கொந்த உனக்கு இந்த ராஜசிம்ஹாசனம் வேணும்னு வச்சுக்கோயேன், தவம் பண்ணி பகவானை பூஜை பண்ணி அவருடைய அருளால என்னுடைய வயிற்றுல பிறக்கும்படியா நீ பார்த்துக்கோ ஒன்ன. அது சிலருடைய அவமானங்கள் நம்மளை உயர்ந்த லெவலுக்கு
கொண்டு போகும். பட் அந்த அவமானத்தை how we are taking it, see challenges எல்லாம் வரும், அவமானம் வரும், அதெல்லாம் see அவமானம்ன்றது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தானே இருக்கு, ரைட்? ஓகே, ஒரு அவமானம் எடுத்துக்கிறேன். அந்த அவமானப்படுத்தும் பொழுது அதில் ஏதோ ஒரு சூக்ஷ்மமான ஒரு வார்த்தை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய ஃபோக்கஸிங்கான ஒரு வார்த்தையை சத்தியமாக அதில் ஒழிச்சு வச்சிருக்கான்னு பகவான். நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. உனக்கெல்லாம் அறிவே இல்லை என்பதுதான் இந்த அறிவுக்காக முயற்சி பண்ணுவோம். உனக்கெல்லாம் எவ்வளவுப்பட்டாலும் புத்தி வராதுன்னு, அதிலே புத்தி வரும். இந்த திட்டினவர்களுடைய வார்த்தையை ரீவைன் பண்ணி நிச்சயமா மனசுக்குள்ள ஒழிச்சுட்டே தான் இருக்கும். அது ரீவைன் பண்ணிட்டே இருக்கும் மனசு. அப்பெல்லாம் அந்த இருக்கக்கூடிய என்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு யோசிங்க. அன்னோயிங்லி யார் உங்களை அவமானப்படுத்துகிறாளோ, யார் உங்களை கேவலப்படுத்துகிறாளோ, யார் உங்களை கிண்டல் பண்ணுறாளோ அவர்களுக்கே தெரியாமல், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு பாசிட்டிவ் வார்த்தை, ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அதில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நடந்த அவமானங்கள், பிரச்சனைகள்லாம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். யூ கெட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ். ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டா, தபசா ஆராத்ய புருஷம், தபசனாலே புருஷோத்தமனான சுவாமியை ஆராதனை செய். தஸ்யைவ அனுகிரகேனமே, அவருடைய அனுகிரகத்தினாலே என்னுடைய கர்ப்பத்தில் வருவதற்கான வழியை அமைத்துக்கொள். தபசா ஆராத்ய புருஷம், தபசா ஆராத்ய புருஷம், தபசா ஆராத்ய புருஷம். சின்ன பையன் 5 வயசுக்குள்ள அவ்வளோ துக்கம். இதை கேட்ட உடனே அவனுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிறதா. மைத்ரேய உவாச்ச, இது விதுரர் மைத்ரேய இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பாஷணை. மாதுஹு சபத்ன்யாச துருக்தி வித்தஹ ஸ்வசன்ருஷா தண்டஹதௌ யதாஹி ஹித்வாமிஷந்தம் பிதரசன்னவாச்சம் ஜகாமமாது பிரருதன் சகாசம். இந்த மாற்றாந்தாயுடைய கொடுஞ்சொற்ல அடிக்கப்பட்ட அந்த துருவன் எப்படின்னா, ஒரு பாம்பை கம்பால் அடிச்சோம்னா புஷ் புஷ்ன்னு சீரும் தெரியுமா, அந்த மாதிரி கோபிச்சுண்டு அழுதுண்டு அவன் அம்மா எங்க இருக்காளோ அங்க போறான். ஏன்னா ராஜசபையில அரண்மனையில அவளுக்கு இடம் இல்லை, அவளை தள்ளி வச்சுட்டான். தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதிதாதரோ இஷ்டம் ஸ்புரித அதரோஷ்டம் சுனீதீருத்சங்க உத்ருஹா பாலம் உதுஹ்ய பாலம் நிஷம்ய தத்பௌரமுகான்னிதாந்தம் சாவ்யுவ்யதே யத்கதிம் சபத்ன்யா. பெருமூச்சு விட்டுண்டு உதறு துடிக்கக்கூடிய அந்த திருவனை தூக்கி மடியில் வச்சுண்டு சுனீதி, அவளுக்கு வேண்டப்பட்ட சில பேர்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்ன ரொம்ப வருத்தப்படுறான், அழுக வரது. சாவுஸ்ருஜ்ய தைரியம் வில்லாப விலலாப சோக தாவாக்னினா தாவலதேவ பாலா வாக்கியம் சபத்ஞா ஸ்மரதி சரோஜஸ்ரீயாத்ருஷா பாஷ்பகலாம் உவாஹ. அவளுக்கு அப்படியே அந்த சோகம் காட்டு தீல புசுங்கிற கொடி மாதிரி ரொம்ப அப்படியே அப்படியே நொந்து பலம்பரா என்ன சொல்லணும் அப்படின்னு அழறா. கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி அவள் சொன்னதையே ரீவைன் பண்ணி மனசுக்குள்ள அப்படி வருத்தப்படுறா.
दीर्घं स्वसन्ति वृजिनस्य पारमपश्यति बालकं माहबाला माममङ्गलं तात परेषु मंस्ता भुङ्क्ते जनो यत्परदुःखदस्तत् ரொம்ப பெருமூச்சு விடுறா. அழுதுண்டே குழந்தைய பார்த்து சொல்றா, மாம் அமங்கலம் மா அமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா புங்க்தே ஜனோ யத் பரதுக்கதஸ்தத் பரதுக்கதஹ தத். முதல்ல சொல்ற, குழந்தை யாருக்கும் கெடுதல் நினைக்காது. ஏன்னா யாருக்காவது நீ கெடுதல் பண்ணால் அது உனக்கும் வந்து சேருண்டா. குழந்தை மனுஷன் யாருக்காக கெடுதல் பண்ணால் அது அவனுக்கும் வந்து சேரும். அழகு பாரு, இந்த ஒரு துக்கத்தை கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதுடா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றா. சத்வம் சுருஷ்யாபிஹிதம் பவான் மே यद्दुर्बघाया दुर्बघाया उदरे गृहीतः स्तन्येन वृद्धश्च विलज्जते यां भार्येति वा वोडुमिडस्पतिं माम्. சுருச்சி சொன்ன சத்தியம்பா, நீ துரதிருஷ்டசாலியான என் வயிற்றில் பிறந்துட்டா இல்லவா, தன்னோட பாலில் வளர்ந்தா இல்லவா. ராஜாவோ என்ன மனைவின்னு ஏற்றி கூட வருத்தப்படுறார், வெக்கப்படுறார். ஆனால் குழந்தை அவ சொன்னது ஒன்று உன்னடா, ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசே அத்தியாசனமுத்தமோயதாம். குழந்தை அவ ஒன்று சொன்னா, அவ சொன்னதை பண்ணுடா. உனக்கு உத்தமன் போல அரச சிம்ஹாசனம் வேணுமா, ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம். அந்த சுருச்சி சொன்னதுல இது எடுத்துக்கோ நீ, ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம். ரொம்ப பிடிச்ச வாக்கியம் அது. எத்தனை ஒரு டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எத்தனை ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம். இதான் நான் சொன்னேன், அவளுக்கு தெரியாமலேயே பகவத் ஆராதனை பண்ண அந்த பாயிண்டையே எடுத்துட்டா. துருவனுடைய அம்மா சுனீதி, ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம். இதான் பகவானுடைய திருவடியை வணங்கு, பூஜை செய். சூப்பர்ல. மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ஓகே, ராதே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் புரிஞ்சுட்டு, யார் என்ன சொன்னாலும் அது என்ன விஷயம் இருக்குது, அது அவமானமோ என்னமோ, அதில் உங்களுக்கு என்ன நல்லதுன்னு கவனிங்க. there is a keyword in everyone's sentence. அதை பிடிச்சிக்கோங்க. சண்டை போடுறதுக்காக இல்லை, அவரோட ஆர்கியூ பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் உங்களை உசத்தி கொள்வதற்காக. ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம். சுனிதி சொன்ன மிகப்பெரிய ஒரு வாக்கியம். ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் துயரரு சுடரடி தொழுது எழு. அவ்வளோதான் நம்மாழ்வார் சொன்னது இதைத்தான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय जय। राधे कृष्णा।